பத்திரம் பதிவு செய்யும் முன் கண்டிப்பாக தெரிந்திருக்க வேண்டிய 16 முக்கிய விஷயங்கள் என்னென்ன என்பதை பற்றி விளக்கமாக இப்பதிவில் பார்க்கலாம் வாங்க. சொத்து வாங்குவது என்பது ஒரு பெரிய முடிவு. அந்த சொத்திற்கான பத்திரம் பதிவு செய்யும் முன் சில விஷயங்களை சரியாக கவனிக்காவிட்டால் பின்னர் பெரிய பிரச்சனை உருவாக அதிக அளவில் வாய்ப்புள்ளது. ஆகவே பத்திரம் பதிவு செய்யும் முன் நாம் கவனிக்க வேண்டிய 16 முக்கிய அம்சங்கள் என்னென்ன என்பதை பற்றி இப்போது பார்ப்போம். முதலில் கிரய பத்திரம் என்றால் என்ன? ஒரு நிலத்தை ஒருவர் மற்றவரிடமிருந்து வாங்கி தன் பெயருக்கு மாற்றிக் கொள்வதற்கான ஆவணமே கிரய பத்திரம். இரண்டாவதாக, இந்த பத்திரம் முத்திரை தாளில் எழுதப்பட்டு சார் பதிவகத்தின் சாட்சிகளுடன் பதிவு செய்யப்பட்டுள்ளதா என்பதை உறுதி செய்யுங்கள். நமது சொத்தை எழுதி கொடுப்பவரின் பெயர், இனிஷியல், அடையாள அட்டை விவரங்கள், பட்டா, மின் இணைப்பு ஆகியவை எல்லாம் சரியாக பொருந்துகிறதா என்று பாருங்கள். அடுத்து, எழுதி கொடுப்பவரின் முன் முகவரி மற்றும் தற்போதைய முகவரி ஒன்றா இல்லையா, வெவ்வேறா? அவ்வாறு 2 அட்ரஸ் இருந்தால் இரண்டும் பத்திரத்தில் சேர்க்கப்பட்டிருக்க வேண்டும் என்பதை கவனிக்க மறக்காதீர்கள். ஐந்தாவதாக, வாங்குபவரின் பெயர், முகவரி, அடையாள விவரங்கள் எல்லாம் அடையாள அட்டையுடன் பொருந்துகிறதா என்பதை சரிபாருங்கள். ஆறாவதாக, அந்த சொத்து எழுதி கொடுப்பவருக்கு எப்படி கிடைத்தது என்பதை தெளிவாக பாருங்கள். அது பெற்றோர்கள், குடும்பம், உயில், தானம், நீதிமன்றம் அல்லது ஏலத்தின் மூலம் கிடைத்ததா என்பதை ஆவண எண்களுடன் குறிப்பிட்டிருக்க வேண்டும். ஏழாவதாக, சொத்தின் வரலாறு தெளிவாக இருக்க வேண்டும். அதாவது முந்தைய உரிமையாளர்கள் யார் யாருக்கு சொத்து எப்படி அவர்களிடம் சென்றது என்பதை லிங்க் ஆவணங்களாக சேர்க்க வேண்டும். எட்டாவதாக, விலை விவரங்கள் தெளிவாக இருக்க வேண்டும். எவ்வளவு பணம் அக்ரிமெண்டின் போது கொடுக்கப்பட்டது, எவ்வளவு வங்கி வழியாக, எவ்வளவு ரொக்கமாக கொடுக்கப்பட்டது என்று தெளிவாக எழுதப்பட வேண்டும். ஒன்பதாவது, எழுதி கொடுப்பவர் வில்லங்கம் இல்லை என்ற உறுதியை கொடுத்திருக்க வேண்டும். அதாவது அந்த சொத்துக்கு தானம், அடமானம், வங்கி கடன், நீதிமன்ற வழக்கு, வாரிசு பிரச்சனை, அரசு பறிமுதல் போன்ற பிரச்சனைகள் எதுவும் இல்லை என்று உறுதி சொல்ல வேண்டும். பத்தாவதாக, அனைத்து வரி மற்றும் கட்டணங்கள் சரியாக கட்டியிருக்கிறார்களா, முன் ஆவணங்கள் அனைத்தும் ஒப்படைக்கப்பட்டுள்ளதா என்பதை சரிபார்க்கவும். 11ஆவதாக, சொத்து விவரம், மாவட்டம், வட்டம், கிராமம், சர்வே எண், பட்டா எண், மின் இணைப்பு எண், தெரு, கதவு எண் எல்லாம் தெளிவாக எழுதப்பட்டிருக்கிறதா என்பதையும் சரிபார்க்க வேண்டும். 12ஆவதாக, நில அளவு மெட்ரிக் அளவு முறையில் எழுதப்பட்டிருந்தால் பட்டா மாற்றம் எளிதாக இருக்கும். 13ஆவதாக, நிலத்தின் 4 பக்கத்தின் எல்லைகள், அண்டை சொத்துகள் ஆகியவை பிழையில்லாமல் குறிப்பிட்டிருக்க வேண்டும். 14ஆவதாக, பத்திரத்தின் ஒவ்வொரு பக்கத்திலும் எழுதி கொடுப்பவரின் கையொப்பம், சாட்சிகளின் பெயர், முகவரி, கையொப்பம் இருக்கிறதா என்று சரிபார்க்கவும். 15ஆவதாக, தேவையான பட்டா, வரைபடம், அடையாள அட்டை நகல்கள் பத்திரத்துடன் இணைக்கப்பட்டுள்ளனவா என்பதையும் சரிபார்க்க வேண்டும். 16ஆவதாக, கடைசியாக, முத்திரை தாள்கள் சரியாக வாங்கப்பட்டுள்ளனவா, டிடி சரியாக எடுத்துள்ளதா, ஆவண எழுத்தர், வக்கீல் கையொப்பம் இட்டுள்ளார்களா என்பதை மறக்காமல் சரிபார்க்கவும். இந்த 16 விஷயங்களையும் கவனித்தால் நீங்கள் வாங்கும் சொத்து எதிர்காலத்தில் எந்தவித பிரச்சனையும் இன்றி உங்கள் பெயரில் சட்டப்பூர்வமாகவும் பாதுகாப்பாகவும் இருக்கும். இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுங்க, பகிர்ந்து விடுங்க. உங்கள் நண்பர்களுக்கும் அவர்கள் சொத்து வாங்கும் போது சிக்கலின்றி பாதுகாப்பாக இருக்கட்டும்.